குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 16 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை. கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் சனி உத்திரதாதி நட்சத்திரத்தில் மீனத்தில் இருக்கின்றான். அது 9ல் இருப்பது தந்தை வழி உறவுகள், உங்கள் உயர் படிப்பு, பயணங்கள் இதெல்லாம் எல்லாம் சீக்கிரமாக நல்லபடியாக முடிக்கணும்னு நினைச்சா கூட அதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். அதில் ஏற்பட சின்ன ஒரு கருத்தாக்கம், கருத்து மோதல் இதெல்லாம் மன அளவில் ஒரு சின்ன சலசலப்பை உண்டாக்கும். இருந்தும் தொழில் சாரமான 10ல் சூரியனும் சுக்கிரனும் இணைவு ஒரு விதமான ஆற்றல் தனத்தை உண்டாக்கி ஒரு வருமானத்தை அதிகப்படுத்தி அந்த நிலையை கொஞ்சம் மங்கடித்திரும். இருந்தும் இது கால சர்ப்ப தோஷம், ராகுவும் கேது பிடிகளை மற்ற கிரகங்கள் அடைப்பட்டதுனால வரும் அமாசை வரைக்கும் இப்படி சூழல் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி வந்த பிறகு எல்லாமே தெளிவு பெறும். சூரியன் மேஷத்தில் உச்சத்தில் சுக்கிரனோட சூரிய ஆதித்ய யோகத்தில் இருக்குது. அதனால் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணும். 2 கூடியவனே 10ல் உச்சமாக இருப்பதனால குடும்ப வருமானமும் மேம்படும். வருங்காலங்கள் எல்லாம் சுபமான காலங்கள் தான். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 9ல் மேஷத்தில் உச்சமாக இருப்பது, சுக்கிரனுடன் இருப்பது சூரிய ஆதித்ய யோகம். அதனால் மூத்த சகோதர உறவுகள், உயர் படிப்பு, ஞானம், அதில் ஏற்படுற ஒரு தலைமைத்துவம், நிர்வாகத்திறன் இவையெல்லாம் மேம்படும். கலை இலக்கியத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சியான காலம். எல்லாம் தலைமைத்துவம் கொண்டு சிறப்பாக செயலாற்றுவார்கள். தொழில்நிலையும் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார உயர்ந்தாலே மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் தான். அதனால் இவ்வளோ நாளாக சனியின் பிடியில் இருந்தவங்க ராசிநாதன் 9ல் மேஷத்தில் இடப்பெயர்வு உங்களுக்கு அதிக ஆற்றல் கொண்டதாக இருக்கும். இருந்தும் 8ல் புதன், செவ்வாய், சந்திரன், சனி எல்லாம் மறைவில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. 2வது அஷ்டமத்து சனி இருப்பதால் சொல்லும் பேச்சு, எழுத்து இதெல்லாம் ஒரு விதமான மோதல் போக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வாகனம் செல்லும்போது கவனமும் செல்லுங்கள். அவசரப்பட்டு எந்த விதமான வார்த்தைகளையும் சொல்ல வேண்டாம். மறுபடியும் கணவன் உறவு, காதலி உறவு, நட்புகள் உறவு, பொருளாதாரம், தொழில், வேலைவாய்ப்பு, உடல்நலம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் மீனத்தில் 7ஆம் வீட்டில் சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. சனியோடு சேர்ந்து இருக்குது. மற்றும் செவ்வாயோடு சேர்ந்து மூன்றுமே ஒரே நட்சத்திரத்தில் இருக்குது. கூடவே சந்திரன், தேய்பிரை சந்திரன் இணைவு. இது வியாபாரம் சார்ந்த நட்பு முறையில் ஏற்படுற பார்ட்னர்ஷிப்பு, கணவன் மனை உறவு இதெல்லாம் ஒரு வித மோதல் போக்கில் தடைகள் உண்டாகதாக இருக்கும். வேகமாக எழுதலாம், வேகமாக பேசலாம் கூட அந்த வார்த்தைகள்லாம் தடுமாற்றம் கொண்டு தான் நகரும். ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போனால் கூட வண்டி எடுத்துன்னு போனாகுது, அது எல்லாமே தடங்கள் கொண்டு தான் நகரும். அதில் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதன் போது மட்டும் வாகனம் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். ஏனென்றால் சிம்மத்துக்கு எப்படி அஷ்டம சனியோ அதுமாதிரி கன்னிக்கு கண்டக சனி இருக்கின்றது. அதனால் வாகனம் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. மறுபடியும் தொழில், வேலைவாய்ப்பு, உடல்நலம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். 8ல் மேஷத்தில் சுக்கிரனும் சூரியனும் மறைவாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு கோபமாக எந்த வார்த்தைகளும் விட வேண்டாம். உடல் சார்ந்த இன்பத்தில் கவனமுடன் இருங்கள். அது உடல் பலவீனத்தை உண்டாக்கும். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நட்பை விட்டு ஷேர் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.